வாஸ்து என்று தவிர்க்க முடியாத ஒரு வார்த்தையாக இந்த வாஸ்து அமைந்துவிட்டது. எல்லாருமே இன்று வாஸ்து பார்ப்பதில் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நாம் வாஸ்து பார்க்கின்றோம். சரி, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கும். நமக்கும் கூட வாஸ்துவில் நம்பிக்கை உண்டு. ஆனால் வாஸ்து பார்ப்பது எப்படி, வாஸ்து என்றால் என்ன என்பதை நாம் அறிய வேண்டும். வாஸ்து என்பது வாசலை மாற்றி வைப்பது, கிச்சனை இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் வைப்பது, குளியலறை இப்படி இருந்து இப்படி மாற்றி வைப்பது, இதைத்தான் நாம் வாஸ்து என்று நினைத்துக் கொண்டு இருக்கின்றோம். ஆனால் வாஸ்து என்பது அப்படி அல்ல. ஒரு இடத்தில், ஒரு வீட்டில், அங்கு நமக்கு முன்னால் இருந்தவர்கள் பல ஆண்டுகளாக அவர்கள் எப்படி இருந்தார்கள், அந்த இடத்தின் தன்மை என்ன, அங்கே என்ன இருந்தது என்பதை பார்க்க வேண்டும். அங்கு வாழ்ந்தவர்களுடைய நல்லெண்ணங்கள், நல்ல செயல்கள், அந்த இடத்தின் நல்ல பண்புகள் அங்கு இருக்கும். அந்த வைப்ரேஷன் நமக்கும் தொற்றிக்கொள்ளும். அதை பார்ப்பதற்காகத்தான் நாம் வாஸ்து பார்ப்பது என்பதாகும். இதற்கு ஒரு நல்ல உதாரணம், விக்ரமாதித்தன் கதையை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஒரு அரசன், விக்ரமாதித்தன் காலத்திற்கு பல நூற்றாண்டுகளுக்கு பின் ஒரு அரசன் காட்டிற்கு வேட்டையாடச் செல்கின்றார். அதாவது விக்ரமாதித்தன் அரசாண்ட பகுதிகளில் வேட்டையாடச் சென்ற மன்னன் தன் படை வீரர்களுடன் திரும்பி அங்கே ஒரு காட்டு பகுதியில், வெள்ளரி தோட்டம் உள்ள ஒரு காட்டு பகுதியில் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த தோட்டத்தை நிர்வகிக்கும் விவசாயி அங்கு யாராவது உள்ளே நுழைகிறார்களா, ஏதாவது விலங்குகள் உள்ளே வந்து பயிர்களை நாசம் செய்கின்றதா என்பதை அறிந்து கொள்வதற்காக ஒரு பரண் கட்டி அதன் மேலே அமர்ந்து கண்காணித்துக் கொண்டிருப்பார். பரண் என்றால் 4-5 கம்புகளை உயரமாக வைத்து மேலே ஒரு சின்ன தட்டு போல் அமைத்து அதன் மேல் அமர்ந்திருப்பது, அதற்கு பேர் பரண் என்று பெயர். அப்படி அவர் பரணின் மேல் அமர்ந்திருந்த பொழுது இந்த மன்னன் அந்த தோட்டத்தை கடந்து செல்கிறார். அப்போது பரண் மேல் இருந்த அந்த விவசாயி, ஐயா சிறிது நெல்லுங்கள், எல்லோரும் பசியாக செல்வது போல் தோன்றுகிறது. ஆகவே எனது தோட்டத்தில் விளைந்திருக்கும் அந்த வெள்ளரி பிஞ்சுகளை கொஞ்சம் சாப்பிட்டு இளைப்பாரி செல்லுங்களேன் என்று கூறுகிறார். மன்னன் அப்படியே பார்க்கிறார். ஆகா, என்ன ஒரு நல்ல மனது என்று தோட்டத்திலே உள்ள காய்கனிகளை பறித்து சாப்பிடுகிறார்கள், குறிப்பாக வெள்ளரிக்காயை. அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருந்த பொழுது திடீரென பரணிலிருந்து கீழே இறங்கி சிறிது தூரம் வந்த அந்த விவசாயி, அடா பாவிங்களா, இப்படி ஒரு ஏழை விவசாயி போட்டிருந்த விவசாயத்தை நாசம் பண்ணுகிறீர்களே என்று கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பித்தார். அரசனுக்கு ரொம்ப அவமானமாகிவிட்டது. என்னடா, அவரே தானே சொன்னார் சாப்பிட என்று, சரி பரவாயில்லை சாரி சொல்லிவிட்டு கிளம்பினார்கள். சிறிது தூரம் சென்றிருந்த பொழுது மீண்டும் அந்த பரண் மேல் ஏறிய விவசாயி, ஐயா நான் ஏதோ சொல்லிவிட்டேன் என்று தவறாக எண்ணி விடாதீர்கள், வாருங்கள் நீங்கள் வெள்ளரிக்காய் சாப்பிட்டு பசியாருங்கள், எனக்காக திரும்பி வந்து எனக்காக அந்த வெள்ளரிக்காய் சாப்பிடுங்கள் என்று சொன்னார். அரசனும் மகிழ்ந்து தனது படை பரிவாரங்களுடன் திரும்பவும் தோட்டத்திற்குள் வந்து வெள்ளரிக்காய்களை பறித்து உண்டார்கள். திடீரென மீண்டும் இறங்கி வந்த விவசாயி அதே போல் கத்த ஆரம்பித்தார். அட பாவிங்களா, அப்படி இப்படின்னு பழையபடியும் அதே மாதிரி இவர்களை திட்ட ஆரம்பித்தவுடன் அரசன் கூட இருந்த மந்திரி யோசித்தார். மன்னா, இந்த விவசாயி இப்படி சொல்கிறான், பரண் மேல் இருக்கும்போது அவருடைய வார்த்தையும் கீழே இறங்கி வந்து பின் அவருடைய வார்த்தையும் வேறுபடுகிறதே, காரணம் என்ன? நான் ஒரு வழி சொல்கின்றேன், நீங்கள் இந்த இடத்தை எவ்வளவு அவன் பணம் கேட்டாலும் கொடுத்து வாங்கி விடுங்கள், அதற்கு பிறகு நான் என்னவென்று சொல்கிறேன் என்று கூறினார். அதே போல அரசனும் விவசாயியை கேட்டதை விட 2 மடங்கு தொகையை கொடுத்து அந்த இடத்தை வாங்கிவிட்டார். மந்திரியாரே, இப்போ என்ன செய்ய வேண்டும்? அந்த பரனை தோண்டுங்கள், பரன் இருந்த இடத்தை கீழே பூமியை தோண்டுங்கள் என்று மந்திரி சொல்ல அரசனும் அதுபோல் செயல்பட்டார்.
கீழே தோண்டும் பொழுதுதான் தெரிந்தது அங்கு ஒரு அருமையான சிம்மாசனம், அழகாக 24 பொம்மைகளுடன், அது 24 பதுமைகளுடன் ஜொலித்துக் கொண்டிருந்தது ஒரு சிம்மாசனம். மிகுந்த ஆனந்தமடைந்த அரசன் அந்த சிம்மாசனத்தை அப்படியே வெளியே எடுத்து அதை அரண்மனையிலே கொண்டு வைத்து அதை அலங்காரப்படுத்தி, இனிமேல் இந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்து ஆட்சி செய்ய வேண்டுமே என்று விரும்பி அதற்கு பூஜை செய்து ஒரு நல்ல நாள் ஏற்பாடு செய்தார். ஊர் மக்கள் எல்லாம், அந்த நாட்டு மக்கள் எல்லாம் கூடி அரசனின் சிம்மாசனத்தில் ஏறும் காட்சியை பார்ப்பதற்காக கூடியிருக்க, மந்திரி படை பரிவாரங்கள் எல்லாம் சுற்றி இருக்க, மன்னன் ஆனந்தத்தோடு அந்த சிம்மாசனத்தில் ஏறுவதற்காக முதல் படியை கால் வைக்கின்றார். அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த அந்த 24 பதுமைகளும் பொம்மைகளும் உயிர் வந்து வாய்விட்டு சிரித்தன. அந்த சிரிப்பு சத்தத்தை கேட்டு அதிர்ச்சியடைந்த மன்னன் ஆச்சரியத்தோடு பார்த்து, நீங்களெல்லாம் யார், ஏன் இப்படி சிரிக்கிறீர்கள் என்று கேட்க, அந்த பதுமைகள், அதாவது அந்த பொம்மைகள் கூறின, மன்னா, இந்த சிம்மாசனம் யாருடைய தெரியுமா? எங்களுடைய மன்னன் விக்ரமாதித்தனும் அவனுடைய மந்திரி பட்டியும் ஆட்சி செய்த சிம்மாசனம். அவர்களைப் போல் லட்சத்தில் 1 மடங்கு தகுதி இருந்தால் நீ இந்த சிம்மாசனத்தில் ஏறி ஆட்சி செய் என்று சொன்னது. உடனே மன்னனும், அப்படிப்பட்ட அந்த விக்ரமாதித்தனுடைய அந்த சாகசங்களை கூறுவீர்களா என்று கேட்டதற்கு ஒவ்வொரு பதுமையும் அவனுடைய பெருமைகளையும் அவனுடைய சிறப்புகளையும் கூற ஆரம்பித்தன. முதல் பொம்மை கூறி முடித்து அந்த கதையை முடித்தவுடன் உயிர் பெற்று பறந்து சென்று விட்டது. இப்படி அவனுடைய சிறப்புகளை ஒவ்வொரு பொம்மையாக சொல்லி பறந்து செல்ல அரசன் தலை குனிந்தான், வெட்கமடைந்தான். ஆகா, எவ்வளவு பெரிய மகாராஜா, எவ்வளவு சிறப்பு வாய்ந்த மகாராஜா ஆட்சி செய்த இந்த சிம்மாசனம். ஆகவேதான் அந்த சிம்மாசனம் பூமியில் இருக்கும் பொழுது அதற்கு மேலே இருந்தவருடைய குணங்கள் எல்லாம் அப்படி மாறி இருக்கின்றது. அதுபோல் ஒரு நல்ல செயல், நல்ல பொருள் எங்கிருந்தாலும் அதனுடைய குணங்கள், அந்த வைப்ரேஷன் நமக்கும் வரும் என்ற அடிப்படையில் தான் இந்த வாஸ்து சாஸ்திரம் உருவானது. ஆகவே நண்பர்களே, வாஸ்து சாஸ்திரம் என்பது வாயில் பிடி பார்ப்பதல்ல. அங்கு வாசம் சென்றவர்களுடைய குணநலங்களையும் நல்ல பண்புகளையும் அந்த இடத்தின் தகுதியையும் பார்ப்பதுதான் வாஸ்து சாஸ்திரம். நன்றி, வணக்கம்.